ஓம் சாந்தி. ஜனவரி 11, 2024. காலை முரளி. பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற போதையை எப்பொழுதும் பேணுங்கள். உங்களுடைய இந்த மாணவ வாழ்க்கையானது மிகவும் சிறந்தது. உங்கள் மீது வியாழ சகுனம் உள்ளது. கேள்வி: எந்த குழந்தைகள் அனைவரிடமிருந்தும் அதிக அன்பை பெறுகிறார்கள்? பதில்: பலருக்கும் நன்மை பயப்பதற்கு கருவிகள் ஆகுபவர்கள். நன்மை பயப்பவர்கள் கூறுவார்கள், நீங்கள் என்னுடைய தாய். எனவே எத்தனை பேருக்கு நீங்கள் நன்மையை கொண்டு வருகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்கு உங்களை சோதியுங்கள். எத்தனை ஆத்மாக்களுக்கு நீங்கள் தந்தையின் செய்தியை கொடுக்கின்றீர்கள்? தந்தையே தூதுவராவார். குழந்தைகளாகி நீங்களும் தந்தையின் செய்தியை கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் அவர்கள் 2 தந்தையர்களை கொண்டுள்ளனர் என்பதை கூறுங்கள். எல்லையற்ற தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். பாடல்: நீங்கள் அன்புக்கடல், நாங்கள் ஒரு துளிக்காக ஏங்குகின்றோம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து தினமும் குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, இங்கு ஆத்ம உணர்வில் அமருங்கள். உங்களுடைய புத்தி தொடர்ந்தும் வெளியே அலைவதாக இருக்கக்கூடாது. நீங்கள் தந்தை ஒருவரை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். அவர் மாத்திரமே ஞான கடலும் அன்பு கடலும் ஆவார். ஞானத்தின் ஒரு துளி கூட போதுமானது என்று கூறப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை பெறுவீர்கள். நீங்கள் பின்னர் வைகுந்தமாகிய அமரத்துவ பூமிக்கு செல்வீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் இப்பொழுது உங்கள் தலைமீதுள்ள பாவ சுமையை அகற்ற வேண்டும். அனைத்தும் குழந்தைகளாகி உங்களுக்கு ஒழுங்காகவும் தத்துவபூர்வமாகவும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அனைவரிலும் உயர்ந்தவராக இருந்தவர் இப்பொழுது இறுதியில் கீழே தபஸ்யா செய்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு தந்தையே உங்களுக்கு ராஜயோக தபஸ்யாவை கற்பிக்கின்றார். ஹதயோகம் முற்றிலும் வேறுபட்டதாகும். அது எல்லைக்கு உட்பட்டதும் இதுவோ எல்லையற்றதும் ஆகும். அது துறவர பாதையும் இது இல்லற பாதையும் ஆகும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் உலகின் அதிபதிகளாக இருந்தீர்கள். அரசனையும் அரசியையும் போன்றே பிரஜைகளும் இருந்தார்கள். இல்லற பாதையை சார்ந்த தூய தேவர்கள் இருந்தார்கள். பின்னர் அவர்கள் பாவ பாதைக்கு சென்றார்கள். அதன் உருவங்களும் உள்ளன. பார்ப்பதற்கு கூட வெட்கப்படும் அளவிற்கு அத்தகைய அசுத்தமான உருவங்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அவர்களுடைய புத்தி முற்றிலுமாக செயற்படாமல் போய்விட்டது. நீங்கள் அன்பு கடல் என்ற புகழ் ஒரே தந்தைக்கு மாத்திரமே சொந்தமானதாகும். அது ஒரு துளி அன்பு அல்ல. இது ஞானத்தை குறிக்கிறது. நீங்கள் தந்தையை இனம் கண்டு உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்காக இங்கு வருகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு ஜீவன் முக்திக்கான ஞானத்தையே கொடுக்கின்றார். நீங்கள் சிறிதளவை கேட்டு ஜீவன் முக்தியை பெறுகின்றீர்கள். இங்கிருந்து குழந்தைகளாகி நீங்கள் புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். நீங்கள் வைகுந்தத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் முழு உலகிலும் ராவண ராஜ்யமே உள்ளது. தந்தை உங்களுக்கு உலக ராஜ்யத்தை தருவதற்காக வந்துள்ளார். நீங்கள் அனைவரும் உலகின் அதிபதிகளாக இருந்தீர்கள். அதன் படங்கள் இப்பொழுதும் உள்ளன. எவ்வாறாயினும் அது 100,000 கணக்கான வருடங்களுக்கான விஷயம் அல்ல. அது தவறாகும். தந்தை மாத்திரமே எப்பொழுதும் தர்மவானாக உள்ளார் என்று கூறப்படுகிறது. முழு உலகமும் தந்தையின் மூலமாக தர்மம் மிக்கதாகின்றது. இது இப்பொழுது அதர்மமாக உள்ளது. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து உங்களுடைய ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் ஞானத்தை கேட்டு அதனை கேட்பதனால் வியப்படைந்து பின்னர் அதனை மற்றோருக்கும் கூறி
பின்னர் ஓடிவிடுவதும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஓ மாயா, அவர்களை தந்தையிடமிருந்து திருப்பிவிடும் அளவிற்கு நீ மிகவும் சக்தி வாய்ந்தவள். அவள் அரை கற்பத்திற்கு ராஜ்யத்தை ஆண்டுள்ளதால் அவள் ஏன் சக்தி வாய்ந்தவளாக இருக்க மாட்டாள்? ராவணன் என்றால் என்ன என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இங்கும் கூட சில குழந்தைகள் விவேகமானவர்களும் சில குழந்தைகள் விவேகமற்றவர்களும் ஆவார்கள். நீங்கள் இப்பொழுது வியாழ சகுனத்தை உங்கள் மீது கொண்டுள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதனாலேயே நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள். மரணிக்கின்ற மனிதர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சியை செய்வதில்லை. நீங்கள் கூற வேண்டும் என்பதற்காக இன்னென்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று கூறுகிறார்கள். நீங்கள் உண்மையிலேயே சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள். அதாவது சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தாங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதாக வேறு எவருமே கூற மாட்டார்கள். அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? அமைதியாக இருங்கள். மக்கள் உங்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களையே கூறுகிறார்கள். தந்தையோ உங்களுக்கு எல்லையற்ற விஷயங்களை பற்றி கூறுகின்றார். குழந்தைகளாகி நீங்கள் அதிக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அதிக போதையை கொண்டிருக்க வேண்டும். முன்னைய கல்பத்தில் முயற்சி செய்தவர்களும் ஓர் அந்தஸ்தை பெற்றவர்களும் மீண்டும் அதை செய்வார்கள். நீங்கள் மாயையை வெற்றி கொள்ளுமாறு பல முறைகள் ஆக்கப்பட்டுள்ளீர்கள். பின்னர் நீங்கள் அவளால் தோற்கடிக்கப்பட்டும் உள்ளீர்கள். இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் மரண பூமியிலிருந்து அமரத்துவ பூமிக்கு செல்கின்றீர்கள் என்று மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மாணவ வாழ்க்கை மிகவும் சிறந்ததாகும். இந்நேரத்தில் உங்கள் வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கையாகும். மனிதர்கள் எவருக்கும் இது தெரியாது. கடவுளே வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். இதுவே அதிசிறந்த மாணவ வாழ்க்கை ஆகும். ஆத்மாவே கற்கின்றார். கூறப்பட்டுள்ளது, இவரின் பெயர் இதுவாகும். ஆத்மாவே ஆசிரியராவார். ஆத்மாவே கற்று கிரகிக்கின்றார். ஆத்மாக்களே கேட்கின்றார்கள். ஆனால் ஷரீர உணர்வு உள்ளதால் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. சத்தியுகத்தில் வயோதிப நிலையை அடையும் பொழுது ஆத்மாவாகிய நீங்கள் அந்த ஷரீரத்தை பெற்றுள்ளீர்கள் என்பதையும், இப்பொழுது வயோதிப வயதை அடைந்துள்ளீர்கள் என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் இப்பொழுது பழைய ஆடையை நீக்கி புதியதொன்றை பெற வேண்டும் என்ற காட்சியை விரைவாக கொண்டிருப்பீர்கள். ரீங்காரமிடும் வண்டின் உதாரணமும் பிரம்மரி தற்காலத்தையே பற்றியதாகும். நீங்கள் பிராமண ஆசிரியர்கள், பிராமணி என்பதை இப்பொழுது அறிவீர்கள். நாடகத்திற்கு ஏற்ப உங்களிடம் வருபவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஞானத்தை ரீங்காரமிடுகின்றீர்கள். பின்னர் அவர்கள் மத்தியிலும் சிலர் பலவீனமானவர்கள். அவர்கள் சீரழிந்து விடுகிறார்கள். சந்நியாசிகளால் இந்த உதாரணத்தை கொடுக்க முடியாது. அவர்கள் மற்றோரை அவர்களை போன்று ஆக்க மாட்டார்கள். உங்களுக்கு ஓர் இலக்கும் லட்சியமும் உள்ளது. இது அமரத்துவ கதையாகிய சத்திய நாராயணனின் கதையாகும். அந்த கதைகள் அனைத்தும் உங்களுடையவையாகும். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உங்களுக்கு உண்மையை கூறுகின்றார். மிகுதி அனைத்தும் பொய்யானவையாகும். உலகில் மக்கள் சத்திய நாராயணனின் கதையை உரைத்து பின்னர் பிரசாதத்தை, புனித உணவை விநியோகம் செய்கிறார்கள். அந்த எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களுக்கும் இந்த எல்லையற்ற விஷயங்களுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் உள்ளது. தந்தை உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். நீங்கள் அவற்றை குறித்துக் கொள்கிறீர்கள். எவ்வாறாயினும் அனைத்து புத்தகங்களும் சமய நூல்களும் அழிக்கப்பட்டுவிடும். பழையவை எதுவும் எஞ்சி இருக்காது. கலியுகத்தின் 40,000 வருடங்கள் இன்னமும் எஞ்சி உள்ளதாக மக்கள் எண்ணுகிறார்கள். இதனாலேயே அவர்கள் தொடர்ந்தும் பெரும் கட்டடங்களை கட்டி பணத்தை செலவிடுகிறார்கள். கடல் எதையாவது மீதம் வைக்குமா? அது அனைத்தையும் ஒரு பேரலையால் விழுங்கிவிடும். பம்பாய் முன்னர் இருக்கவில்லை. அது எஞ்சியிருக்க முடியாது.
கடந்த 100 வருடங்களில் தோன்றியுள்ள விஷயங்கள் அனைத்தையும் பாருங்கள். முன்னர் ராஜ பிரதிநிதிகள், வைஸ்ராய் 4 குதிரைகள் பூட்டிய வண்டியில் பயணிப்பது வழக்கமாகும். கடந்த சில வருடங்களில் என்ன நடைபெற்றுள்ளது என பாருங்கள். சொர்க்கம் மிகவும் சிறியதாகும். உங்கள் மாளிகைகள் ஆற்றங்கரைகளில் இருக்கும். இப்பொழுது குழந்தைகளாகி உங்கள் மீது வியாழ சகுனங்கள் உள்ளன. நீங்கள் மிகவும் செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள் என்கின்ற சந்தோஷத்தை குழந்தைகளாகிய நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஒருவர் கடனாளி ஆகும் பொழுது அவர் மீது தீய சகுனங்கள் உள்ளன என்று கூறப்படுகிறது. உங்கள் மீதுள்ள சகுனங்களுடன் நீங்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். தந்தையாகிய கடவுளை இப்பொழுது உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். கடவுள் எவருக்காவது கற்பிப்பாரா? உங்களுடைய இந்த மாணவ வாழ்க்கை சிறந்தது என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். நாங்கள் சாதாரண ஆண்களிலிருந்து நாராயணன் ஆகின்றோம். நாங்கள் உலகின் அதிபதிகள் ஆகின்றோம். நாங்கள் இங்கு வந்தோம், பின்னர் ராவண ராஜ்யத்தில் அகப்பட்டுக் கொண்டோம். நாங்கள் இப்பொழுது சந்தோஷ பூமிக்கு செல்கின்றோம். நீங்கள் சங்கமயுகத்து பிராமணர்கள் ஆவீர்கள். பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை நடைபெறுகிறது. அங்கு ஒருவர் மாத்திரம் இருக்க மாட்டார், பலர் இருப்பார்கள். நீங்கள் கடவுளின் உதவியாளர்கள் ஆகியுள்ளீர்கள். சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்ற சேவையை கடவுள் செய்கின்றார். நீங்கள் அவருக்கு அதில் உதவி செய்கின்றீர்கள். அவருக்கு அதிகமாக உதவுபவர்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். எவரும் பட்டினியால் மரணிக்க மாட்டார்கள். இங்கு அரசாங்கம் பிச்சைக்காரர்களை விசாரித்த பொழுது அவர்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வைத்திருந்ததை கண்டுபிடித்தார்கள். எவரும் பட்டினியால் மரணிக்க மாட்டார்கள். இங்கும் கூட நீங்கள் தந்தைக்கு உரியவர்களாக இருக்கின்றீர்கள். ஒரு தந்தை ஏழையாக இருந்தாலும் குழந்தைகளே வாரிசுகள் ஆதலால் தனது குழந்தைகள் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கும் வரையில் அவரும் எதையும் சாப்பிட மாட்டார். அவர் அவர்கள் மீது அன்பு வைத்துள்ளார். அங்கு எவராவது ஏழையாக இருப்பார்கள் என்ற கேள்வியே இல்லை. அவர்களிடம் அதிக அளவு உணவு இருக்கும். அங்கு எல்லையற்ற செல்வம் இருக்கிறது. அவர்கள் உடையணிகின்ற பாணியை பாருங்கள், இது மிகவும் அழகானதாகும். இதனாலேயே பாபா கூறுகின்றார், உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது சென்று லக்ஷ்மி நாராயணனின் படத்திற்கு முன்னால் அமருங்கள். உங்களால் அதன் முன்னிலையில் இரவிலும் அமர முடியும். லக்ஷ்மி நாராயணனின் படத்தை பார்த்தவாறே உறங்கச் செல்லுங்கள். ஓஹோ, பாபா எங்களை அவர்களை போன்று ஆக்குகின்றார். இந்த பயிற்சி செய்யும் பொழுது நீங்கள் எவ்வளவு களிப்படைகின்றீர்கள் என்று பாருங்கள். பின்னர் காலையில் எழுந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரிடமும் லக்ஷ்மி நாராயணரதும் ஏனியினதும் படங்கள் இருக்க வேண்டும். யார் உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது மாணவர்களாகிய உங்களுக்கு தெரியும். அவருடைய படம் கூட உள்ளது. அனைத்தும் நீங்கள் எப்படி கற்கின்றீர்கள் என்பதிலேயே தங்கியுள்ளது. நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவீர்கள். ஆனால் உங்களுடைய அந்தஸ்தானது நீங்கள் எப்படி கற்கின்றீர்கள் என்பதிலேயே தங்கியுள்ளது. பாபா கூறுகின்றார், இம்முயற்சியை செய்யுங்கள். நான் ஓர் ஆத்மா, ஒரு ஷரீரம் அல்ல. நான் எனது ஆஸ்தியை பாபாவிடமிருந்து பெற்றுக் கொள்கின்றேன். இதில் சிரமம் எதுவும் இல்லை. தாய்மார்களுக்கு இது மிகவும் இலகுவானதாகும். ஆண்கள் தங்களுடைய வியாபாரம் போன்றவற்றுக்கு செல்கிறார்கள். இந்த இலக்கினதும் லட்சியத்தினதும் படத்தை பயன்படுத்தி உங்களால் அதிக சேவை செய்ய முடியும். நீங்கள் பலருக்கு நன்மை அளிப்பீர்கள். அவர்கள் உங்களை பெருமளவு நேசிப்பார்கள். அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் எங்களுடைய தாய். தாய்மார்களாகிய நீங்கள் உலகிற்கு நன்மை அளிப்பதற்கான கருவிகள் ஆகி உள்ளீர்கள். எத்தனை பேருக்கு நீங்கள் நன்மையை கொண்டு வருகிறீர்கள் என்று பார்ப்பதற்கு உங்களை சோதியுங்கள். எத்தனை பேருக்கு நீங்கள் தந்தையின் செய்தியை கொடுத்தீர்கள்? தந்தையே தூதுவராவார்.
வேறு எவரும் தூதுவர் என்று அழைக்கப்படுவதில்லை. நீங்கள் பின்னர் மற்றோருக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை தந்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். எல்லையற்ற தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் அனைவருக்கும் செய்தியை கொடுக்கின்ற தூதுவராகிய தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள். அனைவருக்கும் அவர்கள் 2 தந்தையர்களை கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுங்கள். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு சந்தோஷம், அமைதி என்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். நாங்கள் சந்தோஷ தாமத்தில் இருந்தோம். மற்ற அனைவரும் அமைதி தாமத்தில் இருந்தார்கள். நாங்கள் ஜீவன் முக்திக்கு சென்றோம். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நாங்கள் பின்னர் அங்கு உலகின் அதிபதிகள் ஆகுவோம். ஒரு பாடல் உள்ளது. பாபா, உங்களிடமிருந்து நாங்கள் உலக ராஜ்யத்தை பெறுகின்றோம். பூமி, கடல், ஆகாயம் அனைத்தும் எங்கள் கைகளில் உள்ளன. இந்நேரத்தில் நாங்கள் எங்களுடைய எல்லையற்ற ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுகின்றோம். நீங்கள் சிவசக்தி சேனையாகிய மறைமுகமான போர் வீரர்கள். இது ஞான வாளும் ஞான அம்புகளும் ஆகும். அம்மக்கள் பௌதீக ஆயுதங்களுடன் இறைவியரை காண்பித்துள்ளார்கள். பக்தி மார்க்கத்தில் பல ஆலயங்கள் உள்ளன. பல படங்கள் போன்றவையும் உள்ளன. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நீங்கள் அந்த செல்வம் அனைத்தையும் பக்தி மார்க்கத்தில் பயன்படுத்தினீர்கள். அவையாவும் அழிக்கப்பட உள்ளன. அனைத்தும் மூழ்கிவிடும். நீங்கள் எவ்வாறு வைரங்களையும் ரத்தினங்களையும் சுரங்கங்களில் இருந்து கொண்டு வருவீர்கள் என காட்சிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஏனெனில் அவை யாவும் இந்நேரத்தில் புதைக்கப்படும். மகத்தான அரசர்கள் பொக்கிஷ களஞ்சியங்களை நிலத்தின் அடியில் கொண்டுள்ளனர். அவை யாவும் புதைக்கப்பட்டுவிடும். பின்னர் உங்களுடைய கைவினை கலைஞர்கள் அவற்றை மீண்டும் மேலே கொண்டு வருவார்கள். இத்தங்கம் அனைத்தையும் வேறு எங்கிருந்து அவர்கள் கொண்டு வருவார்கள்? நீங்கள் அஜ்மீரில் சொர்க்கத்தின் மாதிரி காட்சியை பார்க்க முடியும். பாபா அதனை ஒத்த அருங்காட்சியகம் ஒன்றை உருவாக்கும்படி உங்களுக்கு கூறியுள்ளார். நீங்கள் சொர்க்கத்தின் முதற்தர அருங்காட்சியகம் ஒன்றை உருவாக்கும்படி நீங்கள் சொர்க்கத்தின் முதல் தர மாதிரி ஒன்றை உருவாக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது உங்கள் சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். முன்னர் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் இப்பொழுது தொடர்ந்து அனைத்தையும் அறிந்துள்ளீர்கள். நான் ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன இருக்கிறது என்பதை அறிவேன் என்பதல்ல. விகாரமுடைய சிலர் கூட இங்கு வருவது வழக்கமாகும். அவர்களிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் இங்கே வந்துள்ளீர்கள்? அவர்கள் கூறுவார்கள், நான் இங்கு வந்தால்தான் என்னால் விகாரங்களில் இருந்து விடுபட முடியும். நான் மிகவும் பாவ ஆத்மா ஆவேன். தந்தை கூறுவார், ஓகே, நீங்கள் நன்மை அடைவீர்களாக. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவளாவாள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் அந்த விகாரங்களை வெற்றி கொள்ள வேண்டும். ஏனெனில் அப்பொழுது மாத்திரமே நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகுவீர்கள். மாயை குறைந்தவள் அல்ல. நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து லக்ஷ்மி நாராயணன் போன்று ஆகின்றீர்கள். அவர்கள் கொண்டிருக்கும் அழகு போன்று வேறு எவரும் கொண்டிருக்க முடியாது. அது இயற்கை அழகு. சொர்க்கம் ஒவ்வொரு 5000 வருடங்களும் ஸ்தாபிக்கப்படுகிறது. பின்னர் நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வருவீர்கள். உங்களால் எழுத முடியும். இது வைத்தியசாலை சார்ந்த பல்கலைக்கழகம். ஒன்று ஆரோக்கியத்திற்கும் மற்றொன்று செல்வத்திற்கும் ஆனதாகும். வந்து 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷத்தை பெறுங்கள். வியாபாரிகளும் தங்கள் சொந்த பெயர் பலகைகளை போட்டுள்ளனர். அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு வெளியேயும் பெயர் பலகைகளை போட்டுள்ளனர். இந்த போதையை கொண்டுள்ளவர்கள் மாத்திரம் இந்த விஷயங்களை எழுதுவார்கள். வருகின்ற எவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் 84 பிறவிகளை எடுத்து தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள். இப்பொழுது தூய்மையாகுங்கள்.
உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபாவும் அதையே செய்கின்றார். அவர் முதல் தர முயற்சியாளராவார். சில குழந்தைகள் எழுதுகிறார்கள், பாபா, புயல்கள் வருகின்றன, இது நடைபெறுகிறது. நான் பதில் எழுதுகின்றேன், அனைத்து புயல்களும் முதலில் எனக்கே வருகின்றன. முதலில் நான் அனுபவசாலி ஆகினால்தான் உங்களுக்கு அவற்றை பற்றி விளங்கப்படுத்த முடியும். அது மாயையின் தொழிலாகும். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், இனிமையான அன்பிற்கினிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது உங்கள் மீது வியாழ சகுனங்களை கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எவரிடமும் காண்பிக்க தேவையில்லை. பாபா உங்களுக்கு அனைத்தையும் கூறுகின்றார். அங்கு நீங்கள் நீண்ட ஆயுட்காலத்தை கொண்டிருக்கின்றீர்கள். கிருஷ்ணரும் யோகேஸ்வர் என்று அழைக்கப்படுகின்றார். யோகேஸ்வரரே அவருக்கு யோகத்தை கற்பித்தார். எனவே அவர் அவ்வாறு ஆகினார். எந்த மனிதரோ அல்லது சந்நியாசி போன்ற எவருமோ யோகேஸ்வர் என்று அழைக்கப்படுவதில்லை. ஈஸ்வர், கடவுள் உங்களுக்கு யோகத்தை கற்பிக்கின்றார். இதனாலேயே யோகேஸ்வர், யோகேஸ்வரி என்ற பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்நேரத்திலேயே நீங்கள் ஞானேஸ்வரரும் ஞானேஸ்வரியும் ஆவீர்கள். பின்னர் நீங்கள் சென்று ராஜராஜேஸ்வரி, இளவரசர்கள், இளவரசிகள் ஆகுவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் இலக்கையும் லட்சியத்தையும் உங்கள் முன்னிலையில் வைத்திருந்து முயற்சி செய்யுங்கள். உங்கள் முன்னிலையில் உள்ள லட்சுமி நாராயணனின் படத்தை பார்த்து உங்களுடனே பேசுங்கள். ஓஹோ பாபா, நீங்கள் என்னை அவர்களை போன்று செய்கின்றீர்கள், அவர்களை போன்று ஆக்குகின்றீர்கள். எங்கள் மீது இப்பொழுது வியாழ சகுனம் உள்ளது. 2. உங்களை போன்று மற்றோரையும் ஆக்குவதற்கு ஒரு ரீங்காரமிடும் வண்டு போன்று தொடர்ந்தும் ஞானத்தை ரீங்காரமிடுங்கள். கடவுளின் உதவியாளராகி சொர்க்கத்தை ஸ்தாபிப்பதில் தந்தைக்கு உதவி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஷரீர உணர்விலிருந்து பற்றற்றவராகி தாமரை மலர் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருப்பதன் மூலம் இறை அன்பை அனுபவம் செய்வீர்களாக. ஒரு தாமரை மலர் ஆசனம் பிராமண ஆத்மாக்களின் மேன்மையான ஸ்திதியின் அடையாளமாகும். இத்தகைய தாமரை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாக்கள் இயல்பாகவே ஷரீர உணர்விலிருந்து பற்றற்று இருப்பார்கள். ஷரீர உணர்வானது அவர்களை கவர்வதில்லை. நடக்கும் பொழுதும் உலா வரும் பொழுதும் தந்தை பிரம்மா சதா ஒன்றில் தேவதை ரூபத்தை அல்லது தேவ சுரூபத்தை உணர்ந்தவராக இருந்தார். நீங்கள் எப்பொழுதும் இத்தகைய இயல்பான ஆத்ம உணர்வு ஸ்திதியை கொண்டிருங்கள். இதுவே உங்களின் சரீரத்தின் எவ்விதமான உணர்வில் இருந்தும் பற்றற்றவராக இருத்தல் எனப்படுகிறது. இந்த முறையில் தமது சரீரங்களின் எவ்விதமான உணர்வில் இருந்தும் பற்றற்று இருப்பவர்கள் இறைவனால் நேசிக்கப்படுகிறார்கள். ஸ்லோகம். உங்களின் சிறப்பு இயல்புகளும் நற்குணங்களும் பிரபு பிரசாதம் இறைவனின் புனித படையலாகும். அவை உங்களுக்கு சொந்தமானவை என்று நினைப்பது ஷரீர உணர்வை கொண்டிருப்பதாகும். ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசான மற்றும் ஒளியால் ஆன தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் தந்தை பிரம்மாவை நேசித்தால் தந்தை பிரம்மாவை போல் ஒரு தேவதை ஆகுங்கள். உங்களின் ஒளியாலான தேவதை ரூபம் சதா உங்களின் முன்னால் தென்பட வேண்டும். நான் இதை போன்றே ஆக வேண்டும். அதன் பின்னர் உங்களின் எதிர்கால ரூபமும் புலப்பட வேண்டும். உங்களின் தற்போதைய ரூபத்தை கைவிட்டு அந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
இப்பொழுது இத்தகைய அனுபவத்தை கொண்டிருங்கள். அப்பொழுது நீங்கள் முழுமைக்கு நெருக்கமாக இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். ஓம் சாந்தி.